காஜாங் சிறைச்சாலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கே ரூபன் மரணமடைந்த சம்பவம் இயற்கையான வியாதியிலானது என்றும் அதில் குற்ற அம்சங்கள் எதுவும் காணப்படவில்லை என்றும் மரண விசாரணை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 25 வயதுடைய மரணமடைந்த ரூபன் உடலின் இடது பாக கீழ்ப்பகுதியில் ஏற்பட்ட உறைவால் உயிரிழந்ததாக மரண விசாரணை அதிகாரி ரஷீடா கசாலி தெரிவித்தார். இரத்த நாளங்களில் உறைந்த இரத்தம் உடைப்பெடுத்து உடலின் பிற பாகங்களுக்கு பரவியதனாலேயே அவர் மரணமடைந்ததாக அவர் கூறினார். எனினும் அந்த இரத்த உறைவுக்கான காரணம் என்னவென்பதை புலப்படுத்துவதற்கு தக்க ஆதாரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியுமான அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 பாதிப்பும் உடல் இறுக்கமும் அவரது மரணத்திற்கு காரணமானது என்று கூறிவிட முடியாது என்று நீதிமன்றம் கருதுகிறது. இறந்தவர் உடல் பருமனானவர் என்பதாலும் கூட அந்த இரத்த உறைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக உள்ளது என்று அவர் கூறினார். காஜாங் சிறைச்சாலை கைதி ஒருவர் மரணம் அடைந்து விட்டதாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அவர் மீதான கொலை குற்றச்சாட்டு தொடர்பிலான மேல் விசாரணை நடைபெறவிருந்த 8 தினங்களுக்கு முன்னர் அவர் மரணமுற்றார். கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு ரூபனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.